என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் லைக் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் நிறையா ட்விஸ்ட், நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ், நிறைய க்யூட் ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிற இனிமேல் நடக்க போகிற ஒரு சில விஷயங்கள், அது வேறு மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் இந்த படத்தில் பதிவு செஞ்சுருக்கோம். ஐ திங்க் இது தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக ஒரு புது படைப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் பாருங்கள், ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம். எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. டிஃபிகல்ட் டைம்ஸில் எல்லோரும் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் வெரி பிக் திங். யாருமே எதுவுமே சொல்லாமல் கஷ்டப்படாமல் வாட் எவர் வி ஆஸ்ட் தே டிட். இட் வாஸ் ஸோ நைஸ் ஆஃப் தெம். And thanks for the media, the guests and all the respected people to come here. Thank you so much. First of all, மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்துட்டு இருக்கிறானே எல்லாருக்குமே மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ டைரக்டர் புவன், ஆதவ் ப்ரொடியூசர், எல்லா டெக்னீஷியன்ஸ். படம் நல்லா வந்திருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ. இந்த பாய் படத்தின் தயாரிப்பாளர், கதாநாயகன், அற்புதமான உடல் அமைப்பை கொண்ட ஆதவா ஈஸ்வர். ஆதவா என்றாலும் கடவுள், ஈஸ்வரும் கடவுள். அவர் ரெண்டு கடவுளையும் சேர்த்து வச்சிட்ருக்கார். கடவுள் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் நல்ல எண்ணம், நல்ல மனம் வாழ்க. நீங்கள் எடுத்த இந்த முயற்சி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் பல கோடி தமிழர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என நான் ஆதவனாகிய ஈஸ்வரனை வேண்டுகிறேன். பாய் என்றால் சகோதரன், சகோதரன் என்று பொருள். பாயின்னு கூப்பிட்றேன்ல, அண்ணன் தம்பி, அதான் பாய்னா சகோதரன். எல்லோரும் சகோதரர்கள். எந்த தாய் வயிற்றில் நாம் பிறந்திருந்தாலும் மனித குலத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள். ஆக அந்த சகோதரத்துவம் எல்லார் மனதிலும் பதிந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும், மனித குலம் வாழும். ரெண்டே தான், இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர். கொடுத்தவர்கள் தானம், தர்மம், ஈகை, அதை செஞ்சவங்க பெரியவங்க ஒரு ஜாதி. கொடுக்க மாட்டேச்சுப்போ என்னது இது என்று யாருக்கும் ஈயாதவர்கள் இழி கொடுத்தவர்கள் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் எனக்கு இது பெரிய, நாங்கள் நிறைய விழாக்கள் கலந்துக்கிட்டோம். பேரரசு, அவர் பேருக்கு மட்டும் அரசு இல்லை, ஒரு வெற்றி படங்களை தயாரித்த இயக்கிய அற்புதமான டைரக்டர் தம்பி ஜீவா. என்னுடைய அருமை தம்பி ஜாக்குவார் உணர்வுபூர்வமாக பேசுவார். எங்களுக்கெல்லாம் அந்த ஒளிவு மறைவு, உதட்டலை பேசுறது இதெல்லாம் வராது. என் தம்பி சுபாஷ் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொன்னான். உடுமலை நாராயண கவி அவர்கள் போற்றி வணங்கியவர் கலைவாணர். கலைவாணர் அவர்கள் அவர் செய்த தர்மம் இன்னும் யாருமே உலகத்தில் செய்யலைங்க. கலைவாணர் NS கிருஷ்ணன். எம்ஜிஆர் சொன்னார், என்ன இப்படி வாரி வாரி கொடுத்துட்ருக்கீங்க, தர்மம் தானம் தர்மம் பண்ணுறீங்களே என்றால், என் குருநாதர் NSK கலைவாணர்கிட்ட வேலை பார்த்தவர் எம்ஜிஆர். நாடகத்தில் கலைவாணர் குழுவில் மாதம் 100 ரூபா சம்பளம் அந்த காலத்தில். அதில் எம்ஜிஆர் வேலை பார்த்துருக்காரு. அப்போ கலைவாணர் வர்றவங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவாராம். இல்லைன்னு சொல்கிற வழக்கமே கிருஷ்ணகிட்ட, NS கிருஷ்ணகிட்ட இல்லை.
அவர் போற்றிய ஒருவர் தான் உடுமலை நாராயண கவி. அவருடைய கொள்ளு பேத்தி அந்த பாப்பா என்னுடைய பேத்தி தான். அந்த பாப்பா தமிழ்லே பேசணும்னு நினச்சேன், இங்கிலீஷை நிறைய கலந்து பேசிச்சு. பரவாயில்ல, தப்பில்லை. ஆனால் தமிழை, தாத்தா பேரை காப்பாற்றுமா? தமிழ் தமிழ் இனிமையானது, வலிமையானது, அடுத்தவரை வாழ வைக்கக்கூடியது. இந்த குழந்தைகளை வச்சு ஒரு அழகாக ஒரு நாடகம் வித்தியாசமாக இருந்தது. இந்த விழாவே வித்தியாசமாக இருந்தது. ஒன்லி சாங்ஸ் போடுவாங்க, ட்ரெய்லர் டீசர் போடுவாங்க, நாங்கள் பார்ப்போம். இதை பார்த்து படம் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் டீசரே பார்க்க பிடிக்காது, வேறு வழி இல்லை. நம்மளை சகோதரர்களை அழைத்துட்டாங்க, அதனால் நம்ம ஆழ் மனதிலிருந்து இது வாழ்க. இந்த தம்பி நல்லா வரணும், இந்த ப்ரொடியூசர் நல்லா வரணும், டைரக்டர் நல்லா வரணும். ஆனால் இது எப்படின்னா ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம், ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம். எடுத்துக்கிட்ட விஷயம் சாதாரண இல்லை. அடுத்தவனை கெடுக்காதே. நீ ஒருவனை பழி வாங்குறன்னு உலகத்தை பழி வாங்காத. நீ போடுற குண்டு ஒருவனை அழிக்கும் என்றால் அது எத்தனை பேர் குடும்பம் கெட்டு போகிறது. என் தம்பி ஜாக்வார் கூட சொன்னார், அடிக்காமல் விட மாட்டேன், என்னை தொட்டவனை விட மாட்டேன் அப்படின்னார். வள்ளுவர் ஒரே ஒரு குறள் சொல்லியிருக்கார், நிறைய சொன்னார். 1335 குறள் சொல்லியிருக்கார், ஒவ்வொன்றும் ஒரு தத்துவங்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல், அவர் நான நன்னயம் செய்து விடல். உலகத்தில் யாருமே சொன்னதில்லைங்க. இயேசுபிரான் கூட ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டுன்ட்டார். ஆனால் வள்ளுவர் என்ன தெரியுமா சொன்னார்? இன்னா செய்தாரை, உனக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சா அவனுக்கு நன்மை செஞ்சிரு, அப்பதான் வெக்கப்படுவான், செத்து போவான். ஐயோ, நம்ம கெடுதல் பண்ணவர் எனக்கு நல்லது பண்ணிட்டாரு அப்படின்னு வள்ளுவர். இன்னா செய்தாரை ஒருத்தல், மன்னித்தல், பொறுத்து கொள்ளுது. எப்படின்னா அவருக்கு நன்னயம் செய்துவிடல், நல்லது பண்ணிடு. உலகத்தில் யாருமே சொன்னது இல்லைங்க. பழிவாங்கு, கொன்னுடு, வெட்டிடு, சுட்டு, அழிச்சிடு. ஆனால் வள்ளுவர் அதை சொல்லலை. உன்னை கெடுத்தவனை நீ வாழவை, அவன் குலம் உன்னை போற்றும், நன்றி தெரிவிக்கும் என்றார். மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்த படம், மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்த படம். என் தம்பி டைரக்டர், உட்கார் உட்கார் உட்கார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடற்குறை இருந்தாலும் உள்ளக்குறை இல்லை தம்பி. அது இறைவனை சொல்கிறதா என்ன சொல்கிறது தெரில. ஏதோ ஒரு குறை உடலில் வந்துருச்சு, ஆனால் உள்ளம் உறுதியானது. அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. அழைப்புகளை ஏற்று அவர்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைத்து சீஃப் கெஸ்ட்டுக்கும் நன்றி. ப்ரெஸ் மீடியாவுக்கு நன்றி. ஏன்னா ப்ரெஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஒரு படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி கொண்டு போய் வெளியே சேர்க்கறது அதுதான் விஷயம். அதில் மிகப்பெரிய பங்கு ப்ரெஸ்க்கு இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். அது அந்த அந்த விஷயத்தை அது எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றலாம், இப்படியும் மாற்றலாம், இப்படியும் மாற்றலாம். ஒரு நூல் தான் வித்தியாசம். அதை தெரிஞ்சும் நான் கொஞ்சம் அடக்கியே நான் வாசிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நன்றிகளோடு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மேடையில் நிற்க முக்கியமான காரணத்துகளும் அதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த மேடையில் நிற்க முக்கியமான காரணம் என்னோடய அப்பா அம்மா, அவர்களுக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி. எனது நண்பர் புவியரசன் வெல்விஷர், அவருக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த திரைப்படத்தின் வாய்ப்பை கொடுத்த ஆதவ ஈஸ்வரா மற்றும் ஸ்ரீனியா அவர்களுக்கு நன்றி. வாய்ப்பு அவருக்கு பிடிக்காது ஆக்சுவலாக வாய்ப்புன்னு சொன்னான். ஏன்னா அவர் வந்துட்டு நானும் வளர்கிறேன், நீங்களும் வளருங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அவரோட தியரியே அதுதான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ இதுதான் என்னோட தியரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்க ப்ரோ சேர்ந்து பண்ணலாம் ப்ரோன்னு தான் கூப்பிடுவார். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், ரொம்ப நாளாக ஆரம்பித்தோம், இது பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம், இது பண்ணோம். ரொம்ப இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ அது மேலும் வளரும். சார் வேறு நான் உடம்பு குறைங்க அடுத்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடம்பு குறைக்காதீங்க, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் போட்டார். அவ்வளோதான், பிடிச்சிட்டார் அவர். அதே குறைச்சிடுங்க ப்ரோ, நான் படத்துக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த படம் வந்து சொல்கிற விஷயங்கள் அதான் சொல்கிறேன். இந்த ராஜன் சார் அற்புதமாக சொன்னார். பாய் ஸ்லீப்பர் செல், பாய்னா வேறு விஷயம், பாய்னா ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும், ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும் அப்படிங்கிற தாட்டில் இருப்பாங்க. ஸோ அது இல்லை.
பாய் அப்படிங்கிறது விஷயம் வந்து சகோதரர் அண்ட் தென் நண்பன். இதுதான் அந்த ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் பாருங்கள். அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே சொல்லிட்டோம்னா அப்புறம் படத்தில் ஒன்றும் இருக்காது. ஸோ நிறைய இந்த படம் வந்து ஒரு நான்லீனியர் பேட்டர்னில் உருவாக்கப்பட்ட படம். முதல் பாகம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஷின், செகண்ட் ஹாஃப் வந்து ஆன்சர், அப்படி தான் இருக்கும். ராஜன் சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஜாகவர்தங்கம் அவர்களுக்கும், புரட்சி இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும், காதல் கந்தாஸ் மாஸ்டர் அவர்களுக்கும், இந்த படத்தின் நாயகன் ஆதவன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் அவங்களுக்கும், அண்டு படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் பாலு சார் அவர்களுக்கும். ஏன்னா அவர் தான் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி அவர் இந்த படம் ஒர்க் பண்ண ஆரம்பித்த டைம்லேருந்தே இந்த படத்தை பற்றின அப்டேட் எனக்கு சொல்லிட்டே இருப்பார். சார் இந்த படம் இங்கே ஷூட் போகிறோம், இந்த டைம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்தோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குன்னு எனக்கு லைவ் அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க பாலு சார். ஸோ அவர் மூலிமா தான் இந்த டீம் பற்றி எனக்கு தெரியும், ஹீரோ பற்றி எனக்கு தெரியும். படத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஹீரோ சார். அவர் ஹிந்தி ஆக்டர் மாதிரியே இருக்கார், புதுசாக பெருசாக வருவார், இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது கூட அவரையும் வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணி வச்சு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளும் இந்த நேரத்தில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிக்ஜாம் வெள்ளத்துக்கு அப்புறம், ஒரு பெரிய பேரிடருக்கு அப்புறம் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி இருக்குது. இன்னும் திரும்பாத பகுதியில் இருக்கிறவங்களும் விரைவாக திரும்பணும்னு கடவுளை வேண்டிப்போம் இந்த நேரத்தில். அண்டு இந்த தலைப்பு பாய் எனக்கும் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய காலமான ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொன்னால், மேடைக்கு பேசுகிறதுக்காக இல்லை, நான் வந்து ஜாதி மதம் இதுக்கெல்லாம் கடந்து மனிதனாக பார்க்கணுன்ற ஒரு உயிர் இன்னொரு உயிரை மட்டும் பார்க்குற அந்த ஒரு இதிலே பழக்கத்திலே வளர்ந்தவன். ஸோ அதனால் எனக்கு வந்து எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே சமந்தான். எப்பயும் நம்ம அன்பை மட்டும்தான் பகிர்ந்து நம்மளால் முடிஞ்ச நல்லது செய்யணும், நல்லது செய்ய முடியலன்னாலும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்ற ஒரு பாலிசியோடு இருக்கக்கூடியவன். நான் வந்து காரைக்குடியில் பிறந்தவன். ஸோ காரைக்குடியில் எங்கள் ஏரியா பேர் வந்து அந்த காட்டுத்தலைவாசல், அந்த பள்ளிவாசல் சுவத்தில் தான் எங்களோட கடை வீடு பக்கத்தில், அது மாதிரி. ஸோ ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை தூக்கி கொஞ்சி அவங்க வந்து என்னை ப்ளஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. தினந்தோறும் அங்கே ஒரு 100 பாய்கள் வந்தால் கூட என்னை வந்து தூக்கி கொஞ்சி அவ்வளோ பிரியமாக வச்சுருப்பாங்க. அதோடைய கனெக்டிவிட்டியோ என்னமோ தெரில, இன்றைக்கும் எனக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரர் இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தென்னிந்திய தர்கா அசோசியேஷன், முஸ்லீம்ஸ் அசோசியேஷன்ஸ், அந்த மாஸ்க் அசோசியேஷன்ஸோட பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாகூர் தர்காவாக இருக்கட்டும், பிரான்மலை தர்காவாக இருக்கட்டும், நிறைய தர்காவிலேருந்து என்னை தேடி என் வீட்டுக்கு வந்து என்னை வந்து என் கூட அந்தளவுக்கு ஒரு நட்போடு இருப்பாங்க. இப்போது நான் இஃப்தார் நோன்பு எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் வந்து கலந்துக்குவேன். ஒவ்வொரு வாட்டியும் இந்த டைட்டில் சொன்னோன்னே நான் வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் டைட்டில் வந்து நீங்கள் பாயின்னு வச்சுருக்கீங்க, ட்ரெய்லர் வேறு அவர் என்கிட்ட காமிச்சார். ஸோ காமிக்கும்போது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது சார், படம் வந்து எதுவும் கான்ட்ரவர்சி இல்லாத கரெக்டாக இருக்கா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைன் காமிச்சோன்னே ஹீரோ வந்து அந்த குல்லா விபூதி பட்டை கையில் சிலுவை, இது வந்து அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன தலைவர் ஃபேனா? இது ஜக்குபாயோடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கு. ஏன்னா ஜக்குபாய் படத்தில் அந்த போஸ்டர் லுக்கு வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னா. ஆமாம் சார், நான் தலைவர் ஃபேன் தான் சார் அப்படின்னாரு. ஸோ இது ஒரு மத நல்லிணக்க படம் தான் சார், அதில் எந்த டவுட்டும் வேணாம், இதில் எந்த கான்ட்ரவர்சியும் டெஃபினட்டாக இருக்காது, எந்த சமூகத்தையும் நம்ம வந்து தவறாக சொல்லலை, மனிதநேயத்தை தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வரத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் வந்து பேசிட்டு அது சேனலில் வரும்போது வேறு தலைப்பில் வருது, தேவையில்லாத கான்ட்ரவர்சியில் நம்மளும் மாட்டிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து முழு வீடியோவை பார்க்குறதில்ல, அது ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும்போதும் அது ஹெட்டிங்கை பார்த்துட்டு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, சோஷியல் மீடியாவுடைய அந்த ஒரு இம்பேக்ட். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நம்மளும் அதை கொஞ்சம் தீர விசாரித்து கேட்டுட்டு அதில் உள்ளே வர்றது அப்படின்றது இருக்கேன்.
ஏன்னா இந்த டெக்னாலஜியோடைய வளர்ச்சியில் சார் சொல்லும்போது, ராஜன் சார் அவங்க ராஜன் சார் அவங்க சொல்லும்போது ராஜன் சார் அவங்க சொல்லும்போது அப்துல் கலாம் அவங்க வந்து எவ்வளவோ சேட்டலைட், எவ்வளவோ வந்து அணு ஆயுதங்கள்லாம் தயாரித்தப்போ ஏற்பட்ட சந்தோஷத்தை விட அந்த ஒரு குழந்தைக்கு கால் நடக்கிறதுக்காக செய்த அந்த கருவி தான் செஞ்சது தான் சந்தோஷம்னு சொன்னாங்களே, அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு, எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு. பட் வந்து இந்த உலகம் பூரா அதில் போர்க்கருவிகள் செய்கிறதுக்கான யுக்திகளை தான் யோசிக்குது. உலக நாடுகள் நீங்கள் எல்லா நாட்டிலையும் பாருங்கள், உலகத்திலேயே மனித சமுதாயம் எதற்காக பணத்தை அதிகமாக செலவு செய்யுது அப்படின்னு சொன்னால் போர்க்கருவிகள், போர் விமானங்கள், அந்த இராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்காக தான் வந்து அவன் வந்து செய்கிறான். பட் ஒரு மனிதனுக்கு எது தேவை? உணவு, உடை, இருப்பிடம். இந்த உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த இராணுவத்துக்காக செலவு செய்கிற பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்தியா உள்பட இராணுவத்துக்கு செய்கிற பட்ஜெட் நீங்கள் போட்டு பாருங்கள். அண்டு மற்ற மனிதனுடைய அடிப்படை தேவையான கல்வி, மருத்துவம், இதுக்கு செய்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் கல்வி அறிவு இல்லாத காலத்தில் மனுஷன் வந்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இடத்த பிடிக்கிறதுக்காக அவன் வந்து சண்டை செஞ்சிட்டு இருந்தான். இன்றைக்கி நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு, படிச்சிருக்கிறோம், பண்பட்டு இருக்கிறோம், மனிதர்கள் ஒவ்வொருத்தரை எவ்வளவோ வந்து அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு மனுஷன் அழிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அந்த அறிவு எதுக்கு, அந்த கல்வி எதுக்கு, அவன் எதுக்கு படிக்கிறான் அப்படின்ற யோசனைகள் தான் வருது. இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஸ்ரீனியா அவர்களுக்கும், படத்தின் கதாநாயகன் ஆதவா ஈஸ்வரா அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் கமலநாதன் புவன்குமார். கமலநாதன்கிறது ஒரு அப்பா பேரை நினச்சிருக்காரு, அப்பாவுடைய வளம் வர்றாரு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேடையில் வாழ்த்து சொல்கிறத விட உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும். இந்த புயல் மலையாக தப்பிச்சு வந்திருக்கோம், அதுவே பெரிய விஷயம். அது மூலம் ஆண்டவனுக்கு அங்கே நன்றி சொல்லணும். முதல்ல சென்சாருக்கு வாழ்த்தும் பாராட்டு சொல்லிடணும். ஏன்னா இந்த படம் பாய் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு இல்லை ஸ்லீப்பர் சில்வர், அது வேறு சப்டைட்டில் வேறு. இதை எப்படி விடுவாங்களான்னு கேட்டேன் நான். எனக்கு ஒரு இது இருந்துச்சு, எப்படி விடுவாங்க ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் சென்சார் படம் ஆயிடுச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, வாங்கியிருக்காங்க. அதனால் உண்மையிலே இந்த டைட்டிலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் சமூக நல்லிணக்க படம் தான். அது அங்கேயே அது உறுதியாயிருச்சு. பாய் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருமே சொல்கிற வார்த்தை தான். ஊரில் பார்த்தா மேக்ஸிமம் இஸ்லாமியரில் பாய்னு சொல்லுவோம், அப்படியே பழக்கப்பட்டிருப்போம். அப்போல்லாம் ஊரில் பார்த்தா இந்த இஸ்லாமியில் கொஞ்சம் தாடி வச்சுருப்பாங்க, அப்போ அவங்கள பாயும்போம். இப்போ அப்படி இல்லை, இப்போ நாட்டில் பாதி பேர் தாடி வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே போய் எத்தனை பேர் தாடி, எல்லாமே பாய்னு கூப்பிடணும். என்ன கூட பேன் தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஜீவா கொஞ்சம் சின்ன பாயாக இருக்கார், வில்லன் வந்து முழு பாயாக மாறிட்டார். ஆமாம், பேரரசு பாய் சொல்லலாம். ஆமாம், சொல்லிட்டாங்களே பாய்னு சகோதரன் தானே, பேரரசும் சகோதரன் தான். அதனால் அந்த டைட்டில் ஒத்துக்கிட்ட சென்சாருக்கு மேலே நன்றி. இப்போ எல்லாருமே அந்த மத நல்லிணக்கத்தை விஷயம் பேசினாங்க. நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் இப்பவும் சரி, நம்ம ஊரில் இருக்க இஸ்லாமியர்களை வந்து நம்ம இஸ்லாம் பிரித்து பார்க்கவே மாட்டோம். நம்ம ஒன்றுக்குள்ளே பழகுவாங்க. எங்கேயும் நடக்கிற விஷயங்கள் தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதிகள் அப்படிலாம் நம்ம பிரித்து பார்க்க வைக்கிறது. ஊருக்குள்ளே எங்கே என்ன நடந்தாலும் ஊருக்குள்ள நம்ம பிரித்து பார்க்க மாட்டோம். எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஒரு முஸ்லீம் நண்பர் இருப்பாங்க, கிறிஸ்துவ நண்பர் இருப்பாங்க. நம்மளோட நட்பு இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எங்கேயோ ஏதோ ஒரு மாநிலத்துலேயோ ஒரு ஊர்லேயோ இந்த மாதிரி மத பிரச்சனைகள் வந்தாலோ, ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள்
பாம்பு வச்சுட்டாங்க அப்படி சொன்னாலோ, இல்லை இந்துக்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரம் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாலும் நம்ம நட்புக்குள்ள வந்து பிரிவு வராது. ஏன்னா நம்ம நண்பனை நம்ம இஸ்லாமியரை பார்க்கவே மாட்டோம். எப்போ நண்பனாக தான் பார்ப்போம். எங்கேயும் நடக்கிறது வந்து நம்ம ஊரில் உள்ள நம்ம நண்பனை எப்படி பிரித்து பார்க்க முடியலையோ அதே மாதிரி எங்கேயோ ஒரு முஸ்லீம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நமக்கு பிரிவே வராது. நம்ம எங்கேயோ ஒரு காலத்தில் நம்ம முஸ்லீமாக பார்க்குறோம். அதுதான் இங்கே அதுதான் நிறைய அரசியல்வாதிகளும் இங்கே நிறைய பயன்படுத்துகிறாங்க. நல்ல ஒரு டைலாக் இருந்துச்சு ட்ரைடரில், மதம் ஒரு அரசியல் கருவின்ட்டு. சரியான டைலாக் அது, அதான் கதை. ஆக்சுவலி மதங்கிறது மனிதனுக்கு அடையாளம் இல்லை, மனிதாபிமானம்தான் மதம். அதுதான் வேணும். நம்ம மனிதாபிமானம் இருந்தாலே நமக்கு எந்த மதமும் நம்மளுக்கு அடையாளம் தேவையில்லை. ஒரு மனுஷனாக இருக்கணும். இப்போ அந்த நமக்குள்ள அது ஒரு பிரித்து தான் இன்றைக்கி அரசியல் பண்ணுறதும் சரி, ஒரு மதத்தை வச்சு ஒரு இயக்கம் நடத்துகிறதும் சரி, இது எல்லாமே காரணம் மனிதாபிமானத்துக்கு விலகி வர்றதான். சுபாஷர் சொன்னார், ஒருத்தன் தீவிரவாதினாலே அவனுக்கு எந்த மதமும் இல்லை, அவன் மிருக ஜாதி. ஃபஸ்ட்டு ஒருத்தன் தீவிரவாதினா அவனுக்கு என்ன, அவன் மனுஷனாக தானே மதம். நம்மளுக்கு ஒரு பாம்பு வச்சு ஒரு 100 200 கொள்றானா அவனுக்கு இப்படி ஒரு மதத்துக்கு நான் சொல்ல முடியும். அவன் இஸ்லாமியர் இருக்க முடியாது, இந்துவாக இருக்க முடியாது, கிறிஸ்துவாக இருக்க முடியாது. நம்ம நாட்டில் உதாரணத்துக்கு அன்னை தெரசா, யாராவது அன்னை தெரசாவை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பார்க்குறோமா? யாராவது பார்க்குறோமா? அன்னை தெரசானா கருணையின் உருவம், அதானே. யாராவது அப்துல் கலாமை யாராவது இஸ்லாமியரை பார்க்குறோமா? பார்க்க மாட்டோம். அப்துல் கலாம்ங்கிறது நம்ம ஒரு இந்தியனை பார்க்குறோம், சிறந்த இந்தியனை பார்க்குறோம், ஒரு மனித நேயமிக்குள்ள ஒரு மனிதராக பார்க்குறோம். கர்மவீர காமராஜர் இந்துவாக பிறந்தவர் தான். யாராவது இந்துவாக பார்க்குறோமா? சிறந்த ஆட்சியாளர், சிறந்த மனிதர். அப்போ எப்போ நம்ம மதத்தை தாண்டி வாழ்கிறோமோ அங்கே தான் மனுஷனை வாழ முடியுது. இங்கே வந்திருக்க பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர் எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணோம். ஸோ அவங்களோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இங்கே மேடையில் நிறைய பேர் எல்லா விஷயமும் பேசினாங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாருமே அவங்கவுங்க எங்களோட எஃபர்ட் 100% நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், ஆதரிக்கணும். இது சின்ன படம் பெரிய படம் இல்லை, படம் அவ்வளோதான். இது ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம்னு என்னோடய ஆசை ஆக்சுவலி. ஸோ எல்லாருமே உழைக்கிறோம். அவங்க பெரிய ஸ்கேலில் படம் பண்ணுறாங்க, நாங்கள் கம்மி ஸ்கேலில் படம் பண்ணுறோம். பட் எஃபர்ட் ஒன்று தான் இங்கே. ஸோ இந்த படத்தில் டிரெக்டர் புவன், ஸோ அவர் என் கூட ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 years ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு கிடையாது, அவர் ஒரு நார்மலான பர்சனாக தான் பிறந்தார். நடுவில் இந்த மாதிரி ஆயிட்டார். பட் அந்த ஃபிசிக்கலி அந்த விஷயத்தை அவர் தன் மைண்டுக்கு ஏற்றிக்காமல் அவர் இது நாள் வரைக்கும் தனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவர் அதை காமிச்சிக்கல. ஏன்னா அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு வேணும் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம எப்படி வேணாலும் உழைக்கலாம் ஆக்சுவலி, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணாலும் பண்ணலாம். பட் அவர் கிட்டத்தட்ட பிரெயினில் ஒரு 12 பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அவர் பிரெயினில். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நார்மலாக அது சர்வே பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஸோ அதையும் தாண்டி இப்போ இந்த ஸ்டேஜில் உட்காந்து என்னால் முடியும், என்னால் சினிமா எடுக்க முடியும், வீட்டில் அவங்க அப்பா கூட சண்டை, அவங்க அம்மா கூட சண்டை, அவங்க வீட்டில் உள்ள அதெல்லாம் மீறி இப்போ படம் பண்ணி இந்த ஸ்டேஜில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோன்னா அவரோட தன்னம்பிக்கைனால தான் இங்கே இருக்கிறார் அவர். இப்போ அவங்க அப்பாவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு. ஸோ தேங்க்யூ. ஸோ என் கூட இவ்வளோ வருஷம் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கார், ஆல்மோஸ்ட் 2.5 years நல்ல ஒரு ட்ராவல். ஸோ அடுத்தடுத்தும் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீனியா ப்ரொடியூசர், ஸோ அவங்க என்னை நம்பி ட்ராவல் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. அவங்க அப்பா அம்மா, அங்கிள் ஆண்டிக்கு ரொம்ப நன்றி, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி.
ஏன்னா என்னோடய ஜேர்னி வந்து ஈஸி கிடையாது. உண்மையாலுமே சொல்கிறேன், என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமான ஜேர்னி தான் இது வரைக்கும். நான் சினிமாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆச்சுங்க. 9 இயர்ஸாக ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் நான் 2 crores போட்டேன். அந்த படம் வெளியே வரல, இது வரைக்கும் வரல. ஸோ இழந்தேன். படமும் ரிலீஸ் ஆகலை. நிறையா போராட்டங்கள் அந்த படத்தில் சந்தித்தேன். ஸோ படமும் ரிலீஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, ஒரு படம் பண்ணேன். அந்த படம் நினச்ச மாதிரி போகல, ஓடல. படம் ரிலீஸ் ஆச்சு, ஓடல. பட் வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே சினிமா பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற குதிரை முன்னாடி தான் ஓடிட்டுருப்பாங்க. ஸோ இங்கே டேலண்ட்டுக்கோ இல்லை அழகுக்கோ மற்ற இதுக்கோ வாய்ப்பு கிடையாது. இங்கே ஜெயிச்சா நீங்கள் இருக்கலாம். இங்கே சினிமா மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் அதுதான். பட் சினிமாவில் இன்னமே அது ஜாஸ்தி தான். இது வியாபாரமாக பார்க்குறாங்க. பட் அதை பார்க்காம ஒரு நார்மலாக பார்த்தா நிறையா டேலண்ட்ஸ் வரலாம் இண்டஸ்ட்ரிக்கு. நிறையா டைரக்டர்ஸ் வரலாம், நிறையா ஹீரோ வரலாம், நிறையா கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரலாம். நிறையா பேருக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு வியாபாரமாக பார்க்கலன்னா இங்கே நிறைய பேர் வரலாம். தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறையா டேலண்ட்ஸ் இருக்காங்க. பட் வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேது. என்ன மாதிரி நிறையா ஹீரோஸ் வளரலாம், நிறையா டைரக்டர்ஸ் வரலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேது. ரியல் ஃபேக்ட் அதுதான். ஆக்சுவலி இப்போ இருக்கிற நிலமையில் ஒரு படம் கூட நம்ம எடுத்துடலாம். அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள் வந்து பார்ப்பாங்களா, தியேட்டருக்குள்ளே வருவாங்களா, நிறையா போராட்டங்கள். ஆக்சுவலி உண்மையாக தான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த படம் முடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஆச்சு சென்சார் ஆகி. பட் நான் ஒரு தடவையும் வந்து ரிலீஸுக்கு போகும்போது ஒரு ப்ராப்ளம் வரும். ஆக்சுவலி ஒன்றா ஐபிஎல் வரும், இல்லை வேர்ல்ட் கப் வரும். இதை மீறி வந்து ஆடியன்ஸ் ஐபிஎல்லையும் வேர்ல்ட் கப்பையும் விட்டுட்டு சினிமாவுக்கு வந்து பார்ப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆர் பெரிய கேஸ்டிங், பெரிய ஸ்கேல் பண்ணுற படத்துக்கு உள்ளே போகிறாங்க. எங்களை மாதிரி படத்துக்கு உண்மையாலுமே வரதில்லை. ஸோ இதெல்லாம் மாறி பண்ணனா இந்த மாதிரி படங்கள் ஆக்சுவலி எங்களை இந்த 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 பட்ஜெட்டில் பண்ணுற படங்கள் வந்து ஆப்வியஸ்லி நல்லா பண்ணலாம். நல்ல என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் ரீதியாக இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும். ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி, ஹிந்தி, எஃப்எம்எஸ், அதர் ரீஜனல் லாங்குவேஜ், இதில் தான் இப்போ பணம். ஆக்சுவலி தியேட்டர் கலெக்ஷன் 0 தான். உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு 0 தான். பட் இதில் பணம் வந்தால் மட்டும்தான் படத்தில் வந்து பணம் ரிகவர் பண்ண முடியும். பட் இது எவ்வளோ வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ 1.5 கோடி பணம் போட்டு பண்ணுறோன்னா இதை ரிகவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு உண்மையாலுமே தெரியாது. அது என்ன நடக்கும்னு தெரியாது. பட் இதெல்லாம் மீறி நாங்கள் வந்து இங்கே நின்றுட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னா எங்களோட உழைப்பை நம்பி, எங்களோட திறமையை நம்பி அடுத்து நம்ம எதா பண்ண முடியும், எங்களால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு போய் நல்ல விதமாக சேருங்க. என் படத்துக்காக மட்டும் சொல்லலை, இது மாதிரி நிறையா படங்கள் வரும், நிறையா டேலண்ட்ஸ் வருவாங்க, நிறையா இருக்காங்க. ஆக்சுவலி நிறையா பேர் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கிடைக்கும். நிறையா ப்ரொடியூசர்ஸ் வரணும். சினிமா நல்லா இருக்கணும்னா நிறையா ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வரணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் படம் எடுக்கிறது இல்லை. ஸோ எடுத்தாலும் லைக் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் எடுக்கிறாங்க. ஸோ என்னென்னு லைக் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு சினிமா தெரிஞ்சு ஒரு தொழில் கற்றுக்கிட்டு படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த துறையில் சம்பாதிக்கலைன்னா வேறு எதுலேயுமே நம்ம சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இது அற்புதமான தொழில். ஆக்சுவலி ஏன்னா மனசார சொல்கிறேன், நான் பணம் இழந்தாலும் திருப்பி நான் இதுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கேன். எனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆக்சுவலி உண்மையாலுமே எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 9-10 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு தொழில் இப்போ சினிமா ஆயிடுச்சு. இதை தவிர நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா எனக்கு ஐடியாவே இல்லைங்க. ஆக்சுவலி ஸோ இதெல்லாம் மீறி நாங்கள் வந்து நின்று பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ஒரு ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி அது என்னோடய சைல்ட்ஹுட்டில் எனக்கு நடந்த ஒரு பாதிப்பு. ஆக்சுவலி என்னென்னா, நான் சின்ன வயசில் ஊட்டியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் 2nd standard. ஸோ அப்போ கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட் நடந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இல்லை, எங்கள் ஊட்டியில் ஹாஸ்டலில் இருக்கிறேன். ஒரு 1 week கழித்து மேகசின்ஸ்லாம் வருது. அந்த மேகசின்ஸில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் அது இதுன்னு வந்துட்டுருக்கு. அப்புறம் நான் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறேன். ஆர்எஸ்புரம் அந்த பகுதியில், அது எங்கள் பில்டிங் முன்னாடி. ஆக்சுவலி எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது. பில்டிங் முன்னாடி அந்த மரத்தில் வந்து பாம்பை வந்து கட்டி தொங்க விட்டு வெடிச்சது. ஆக்சுவலி அந்த பாம் பிளாஸ்ட், அந்த பாம் பிளாஸ்ட்டில் ஒட்டு மொத்தமாக எங்கள் ஏரியா, ஐ மீன் என்னோடய பில்டிங் மட்டும் இல்லை, எல்லாமே டோட்டல் இது பாதிக்கப்பட்டது. அந்த அந்த இடத்துல எங்களோட கடை இருந்தது, பில்டிங் இருந்தது, பணம் எல்லாமே டோட்டலாக 0 வந்துட்டோம். டோட்டலி 0. ஏன்னா எல்லாமே வேனிஷ்ட். அப்போ வந்து எனக்கு அது தெரியாது, ஏன்னா சின்ன வயசுனால தெரியாது. பட் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு புரியல என்னென்னா, நம்மளுக்கு அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் எனக்கு அடிக்கடி ஃபோன் வந்துட்டுருக்கும். ஹாஸ்டலில் இருக்கிறனால ஃபோன் வரல.
ஆல்மோஸ்ட் 2 months எதுவுமே வரல. ஏன்னா ஃபோன் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் ஆயிருச்சு, எதுவுமே புரியல. ஸோ ஒரு நாளும் நைட்டு தூங்கும்போது அம்மா அப்பா ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்டு இருப்பேன். தலகாணி கடியில் என்னடா நடக்குது, நம்ம அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, ஒன்றுமே புரியல. நம்ம ஒரு வேளை நம்ம ஆர்ஃபன் ஆயிட்டோமா, அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த ஆர்ஃபன் வேர்டு கூட எனக்கு அப்போ தெரியாது. பட் மைண்டுக்குள்ளே எனக்கு அது போயிட்டே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கேன். 2 months சாலிடாக 2 monthsக்கு அப்புறம் தான் வந்தாங்க என்னை பார்க்குறக்கு. ஊட்டி ஹாஸ்டலில் என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ பார்த்துட்டு அழுதுட்டேன். அது வரைக்கும் எனக்கு அப்பா இருக்காங்களா அம்மா இருக்காங்களான்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் அது. ஸோ இந்த பாம் பிளாஸ்ட் அப்படி எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. பட் அதை விஷயமாக தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பாம் வெடிக்கிறனால பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறோம். அது எதுக்காக பண்ணுறாங்க, என்ன ரீசன் எதுவுமே தெரியாது. பட் மதமா, இல்லை இது அரசியலா, இல்லை இது ஒரு தன்னோட ஒரு சைக்கோ சுயநலமாக பண்ணுறாங்களா, எதுவுமே புரியல. பட் இதெல்லாம் தவிர்த்தா லைக் நம்ம வாழ்கிற இந்த ஏர்த், இந்த வேர்ல்டு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே எல்லா விஷயமும் இருக்குது. ஒரு மனுஷன் உதவி பண்ணி லைஃப்பில் வாழ்ந்தால் நம்ம மேல் நோக்கி போகலாம். ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சாதிச்சவங்க இருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் அதை எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பல சாதனைகள் சினிமாவில் பண்ணியிருக்காங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் பண்ணியிருக்காங்க, எல்லா துறையிலையும் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஞாபகம் வச்சுருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. இப்போ நாளைக்கு எங்களுக்கும் இதே நிலைமை தான். நாங்கள் எவ்வளோ சாதித்தாலும் எங்களையும் மறக்க தான் போகுது. ஸோ இந்த வெற்றியும் நிரந்தரம் இல்லை, தோல்வியும் நிரந்தரம் இல்லை, லாபமும் நிரந்தரம் இல்லை, நஷ்டமும் நிரந்தரம் இல்லை. ஸோ எல்லாமே சமமாக நினச்சி நம்ம வாழ்ந்தோன்னா லைக் மற்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி வாழ்ந்தால் இந்த லைஃப் நம்ம ஹியூமனிட்டி, ஏன்னா அதுக்காக தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காங்க. ஹியூமனிட்டி மனித நேயத்தை இது பண்ணுனா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே வளரணும்னு நினச்சா போட்டி பொறாமல் எல்லாருமே வளரணும், ஒருத்தருக்கு தூக்கி விடணும், வளரணும் அப்படின்னு நினச்சா இங்கே இதை தவிர, இந்த ஹர்த்தை தவிர வேறு எங்கேயுமே நம்ம வாழ முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ எல்லோரும் ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி, ஸ்ப்ரெட் மனித நேயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஒருத்தர் உதவுங்க. போட்டி பொறாமல் வஞ்சகம் எதுவும் இல்லாமல் லைஃப்பில் நல்லா வாழ்வோம். ஸோ தேங்க்யூ. இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு இந்த படம் என்ன நடக்கும்னு தெரியாது. பட் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கும் சரி, எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இங்கே ப்ரெஸ், மீடியா மற்றும் மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ சார். கே ராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி, ஜாகுவார் சாருக்கு நன்றி, சுபாஷ் சாருக்கு நன்றி, ஜீவா சாருக்கு. ஸோ இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்டதுக்கு ரொம்ப நன்றி. படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். சீக்கிரமாக டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.